ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பேட்ரி பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பார்க்குறது என்ன, எங்களை கேளுங்க. ஆரம்பிக்கலாங்களா? நம்ம வந்து உறங்கம்பா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து உறங்கிய மாதிரி நடிக்கியோம். அப்போ தான் நம்மளால் உறங்கவே முடியும். நம்ம வந்து எப்போ வந்து நம்ம வந்து உறங்கியோன்னு நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியாது. எப்போ உறங்கியோன்னு நமக்கே தெரியல. நம்ம வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம், உறங்கிய மாதிரி நம்ம வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு பார்த்தா உறங்கிடுறோம். நம்ம வந்து முன்னாடி வாழ்ந்த ராஜா இது வரலாறு அப்படி ஸ்டோரி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அது மாதிரி தேனீக்கள், எறும்புகள் அதுகளுக்கும் வாழ்க்கை வரலாறு, அதுக்கு நிறைய ஸ்டோரி அப்படி ஏதாச்சும் இருக்குமா? அதுங்களும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் பற்றி அதுவும் இதே மாதிரி எல்லாம் பேசுமா? நிறைய விஷயம் வந்து மறந்து மறந்து போகுது. அது ஏன் எதுக்கு வந்து மறந்து போகுது? நம்ம வந்து ஒரு ஃபோன் வாங்கும்போது ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்கு, ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆச்சுன்னா இதுக்கு தேவையில்லாத ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து டெலிட் பண்ணுவோம். அது மாதிரி தான் நமக்கு வந்து மைண்ட் வந்து மைண்டோட ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிறதுனால தான் ஒருவேளை தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து மறந்து மறந்து போய் ஓரளவுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்குதோ. ஒருவேளை இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? இந்த பூனைக்குட்டி, நாய்க்குட்டி எல்லாம் சின்ன வயசுல ஃபஸ்ட்டு பூமியில பிறக்கும்பா அதுக்கு வந்து கண்ணே தெரியாது. வந்து உலகமே ஒரு இருட்டுன்னு நம்பிட்டு இருந்திருக்குமோ பிறக்கும்போது. இந்த உலகமே ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் இந்த உலகம், நம்மளால உணர மட்டும்தான் முடியும், பார்க்க ஒண்ணுமே முடியாது அப்படின்னு அது நினைச்சு அதுக்கப்புறம் அது அப்படி பைய கண்ணை திறக்கும்போதான் நம்மளால பார்க்க முடியும்னு வந்து உணர்ந்திருக்குமோ. நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து நிறைய கலர் வந்து பார்த்துருக்கோம். ஆனா நம்மளாட்ட இந்த உலகத்துல பார்க்காத ஒரு கலரை நம்மளால கண்டுபிடிக்கும். ஏன் அது வந்து நம்மளால வந்து முடியல? நம்ம வந்து பார்த்த கலரா தான் நமக்கு வந்து ஞாபகம் வருது. பார்த்த கலர் தான் நமக்கு தெரியும். நம்ம பார்க்காத ஒரு கலர் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? இந்த உலகத்துல நமக்கு வந்து நமக்கு வந்து சொந்தமானது எதுன்னு கேட்டா, என்ன கேட்டா நான் நேரத்தை தான் சொல்லுவேன். டைம். இந்த டைம் மட்டும்தான் நமக்கு வந்து சொந்தமானது. சந்தோஷம், சோகம் அப்படின்னு நிறைய வரும். எதுவுமே பெர்மனண்டாக நம்ம கூட இருக்காது. ஆனா அந்த நேரம் மட்டும்தான், நம்ம பிறந்தது விட்டு நம்ம சாகுறது வரை நம்ம கூட இருக்கிறது அந்த நேரம் மட்டும். அந்த நேரத்துல நடந்த மெமரிஸ் தான் நமக்கு நம்ம கூட கடைசி வரை வாழுது. அப்போ நமக்கு சொந்தமானது இந்த உலகத்துல நமக்கான நேரங்கள் மட்டும்தான். நம்ம இந்த வாழ்ற வாழ்க்கை ஒரு கனவாற்றிருந்தீங்கி நம்ம வந்து தூக்கத்துல நம்ம வந்து கனவு காண்றோம். அப்போ நம்ம அந்த தூக்கத்துல இருந்து நம்ம எழும்பும்போது நமக்கு தெரியும் நம்ம ஒரு கனவு கண்டுட்டு இருந்தோம். அதுவரை நம்ம வந்து அது ஒரு ரியல்னு சொல்லி நம்பிட்டே இருந்திருக்கணும். அது மாதிரிதான் இந்த வாழ்க்கையை ஒரு கனவாட்டு இருந்தீங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கனவு இல்லை. நம்ம டெத்து தான் ஒரு வேளை நம்ம எழும்பிய ஒரு டைமோ. நம்ம இந்த வாழ்ற வாழ்க்கையை ஒரு கேமா இருந்தீங்க, ஒரு ஸ்டேஜ் ஒரு லெவலா இருந்தீங்க. இந்த லெவல் தாண்டி அடுத்த லெவல் போகணும். இப்படி இந்த வாழ்க்கை இது முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு லைஃப் நமக்கு தொடங்கும். அது வேற மாதிரி, இதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இல்லைன்னா இந்த லெவலை நம்ம முடிச்சலைங்க இது மறுபடியும் பறப்போம். அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும். நமக்கு வந்து கண் இருக்கு, கண்ணை வச்சு எல்லாமே பார்க்க முடியுது. மூக்கு இருக்கு, மூக்கு வச்சு எல்லாமே சுவாசிக்க எல்லாம் முடியுது. காது இருக்கு, காது வச்சு எல்லாமே கேட்க முடியுது. நாக்கு இருக்கு, நாக்கு வச்சு டேஸ்ட்டை உணர முடியுது. பல்லு இருக்கு, கடிக்க முடியுது. அப்போ கண் இல்லைங்க நம்ம இந்த உலகம் வந்து ஒரு இருட்டு நம்ம நம்பிட்டு இருந்திருக்கோம். காது இல்லைங்க இந்த உலகத்துல இருக்க சத்தமே இல்லைன்னு. அது மாதிரி நமக்கு வந்து இன்னும் குறைச்சி பாடி பார்ட்ஸ் இன்னும் நமக்கு வந்து கிடைச்செங்கி இன்னும் வித்தியாசமான உணர்வுகளை நம்மளால உணர முடியுமோ ஒருவேளை. இதே மாதிரி எனக்கு மட்டும்தான் தோணுதா, இல்லைன்னா உங்களுக்கும் தோணுதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இதே மாதிரி எல்லாம் தோணிட்டு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.